கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வேதம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்று சதுசேயர்கள் பற்றி அறிந்து கொள்வோம். வேதாகமத்தில் வரும் யூத மத குழுவை சார்ந்தவர்கள் இந்த சதுசேயர்கள். சதுசேயர்கள் பெரும்பாலும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். இவர்கள் எருசலேமுடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள். எருசலேமில் செயல்பட்டு வந்த சனகரீப் சங்கத்தின் அதிகார மிகுந்த பதவிகளில் சதுசேயர்கள் இருந்தார்கள். சதுசேயர்கள் பெரும்பாலும் பிரதான ஆசாரியர்களாகவும் யூத மத தலைவர்களாகவும் செயல்பட்டு வந்தார்கள். இவர்கள் அரசியல் மற்றும் சமய தலைவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் ரோம அரசாங்கத்துடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார்கள். ரோம அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஏனெனில் எருசலேம் அப்போது இருந்த ரோம ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர்களின் நோக்கம் சமாதானத்தை உலகிற்கு சொல்வதாக இருந்தது. அதனால் ரோம அரசாங்கத்தின் முடிவிற்கு உட்பட்டு நடந்தார்கள். ரோம அரசாங்கத்தில் எடுக்கப்படும் அத்தனை முடிவிற்கும் சட்ட திருத்தத்திற்கும் சதுசேயர்கள் உடன்பட்டார்கள். சதுசேயர்களின் காலம் கிமு 200வது நூற்றாண்டிலிருந்து கிபி 70வது நூற்றாண்டு வரை என்று வரலாறு கூறுகிறது. வரலாற்று ரீதியாக சாதோக்கியர்கள் என்று அழைக்கப்படும் இந்த சதுசேயர்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாதோக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது. சதுசேயர்கள் பொதுவாக பலவிதமான நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். டோரா எனப்படும் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 ஆகமங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதன்பின் எழுத்து வழியாக வந்த நியாய பிரமாணத்தையும் வாய்வழி சட்டங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சதுசேயர்கள் பொதுவாக உயிர்த்தெழுதல் மற்றும் தூதர்கள் பற்றிய நம்பிக்கை அற்றவர்கள். இதற்கு சான்றாக மத்தேயு 22வது அதிகாரம் 23 இயேசுவிடம் சதுசேயர்கள் விவாதம் நடத்தியதாக நாம் பார்க்கிறோம். அங்கே 7 சகோதரர்கள் எங்களிடம் உண்டு. அவர்களில் மூத்தவன் ஒரு மனைவியை கொண்டான். அவன் சந்தானமின்றி இறந்து போனான். அந்தபடியாக மற்ற 6 பேரும்
அதே மனைவியை கொண்டு சந்தானமின்றி இறந்து போனார்கள். இயேசுவிடம் சதுசேயர்கள் கேட்டார்கள், அப்படியானால் உயிர்த்தெழுதலில் இவள் யாருடைய மனைவி என்று. இயேசு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தில் திருமணம் இல்லை, தேவனுடைய மகிமையை நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள். அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சதுசேயர்களுக்கு பிரதியுத்தரம் கூறினார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சதுசேயர்களுக்கு இயேசு தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் உயிர்த்தெழுதல் உண்மையானது என்பதையும் விளக்கி கூறுகிறார். சதுசேயர்கள் அடிப்படையில் ஒரு மத பிரிவினராய் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியினராகவே செயல்பட்டதால் இயேசு ரோமானியர்களின் கவனத்தை ஈர்த்து விடுவாரோ என்று அஞ்சும் வரை அவரை நெருங்கவில்லை. அவர்களுடைய அச்சம் தொடர்ந்தவுடன் பரிசேயருடன் சேர்ந்து சதிசேயர்களும் இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்தனர். மேலும் அப்போஸ்தலர் 12:1-2 வசனங்களில் யோவானுடைய சகோதரன் யாக்கோபினுடைய மரணத்தில் சதுசேயர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று குறிப்பு உள்ளது. வரலாற்று ஆய்வாளரான ஜோஷி பஷீம் என்பவர் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யாக்கோபின் மரணத்தில் சதுசேயர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று தொடர்பு படுத்துகிறார். புளித்த மாவாகிய சதுசேயர்களைப் போல இல்லாமல் கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எளிமை, அன்பு, தியாக மனப்பான்மை கொண்டு செயல்பட அழைக்கப்படுகிறோம். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று சமுதாயத்தில் பெண்களிடையே அதிகரித்து வருகிற ஒரு வருந்தத்தக்க விஷயம் குடிப்பழக்கம். ஸோ இன்றைக்கி குடிப்பழக்கம் நம்ம நினச்சோனாலே ஆண்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வருகிற ஒரு விஷயம் பெண்களும் குடிக்கிற திறன். குறிப்பாக ஒரு மிடில் ஏஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகரித்து வருகிறது. ஒரு மன வருந்தத்தக்க விஷயம். ஒரு காலத்தில் 1% குறைவாக இருந்த ஆய்வு தற்காலத்தில் 1.6, 1.8% பெண்கள், குறிப்பாக அந்த மிடில் ஏஜ் பெண்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயே ரொம்ப அதிசயமான விஷயம் என்னென்னா, கிராமப்புறங்கள்லேயும் மலைவாழ் மக்களும் இது அதிகமாக செய்கிறாங்க. அது அவங்க ட்ரைபல் கல்ச்சர், அவங்க செய்கிற மதுபானம் இதெல்லாம் ரொம்ப காமன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அப்போ இந்த குடிப்பழக்கம் எந்த விதத்தில் மனிதர்களை பாதிக்குது? நம்ம குடி அப்படி அந்த ஆல்கஹால்னு சொன்னோன்னா, இந்த ஆல்கஹால் குடித்த உடனே நம்ம பாடியில் எத்தனால், இந்த எத்தனால் எதுக்கு பண்ணுறோம்? பெயிண்ட்டு, வார்னிஷு இதில் தான் இருக்கிறது எத்தனால். ஸோ இந்த எத்தனால் தான் ஆல்கஹாலோட கான்ஸ்டுவெண்ட் ஒரு கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ இது நம்ம எத்தனாலை குடித்த உடனே என்ன ஆகும்னா, இது லிவரில் தான் மெட்டபாலிசம் ஆகும். லிவரில் இந்த எத்தனாலே ஒரு டாக்ஸின், அது லிவர் செல்ஸை பாதிக்கும். இது மெட்டபலைஸ் ஆகிறது அசிட்டால்டிஹைடு அப்படின்னு மாறும். இந்த அசிட்டால்டிஹைடுங்கிறது ரொம்ப ரொம்ப டாக்ஸின். நிறைய நம்ம பாடியில் நடக்கிற நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு அடிப்படையான ஹார்மோன்ஸை இந்த அசிட்டால்டிஹைட் பிளாக் பண்ணுது. ஸோ இது பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுது? பல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்தால் என்ன வரும்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், குழந்தையின்மை பாதிக்கலாம், இதனால் அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாத நிலையை ஏற்படலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். இது தவிர லிவர் பாதிப்பாகி லிவர் பழுதாகி ஃபைப்ரோஸ் ஆகும். உடம்புல ஒரே ஒரு ஆர்கன் அதில் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகி ரீக்ரோ ஆகாததுன்னா லிவர் தான். ஸோ இன்ஜுரி ஆகி ஹீல் ஆகுது, ஹார்ட் மசில் கூட ரீஜென்ரேட் ஆகும், லிவர் ரீஜென்ரேட் ஆகாது. ஸோ குடி பழக்கத்தை எடுத்திங்கன்னா ஒரு நன்மைங்கிறது எதுவுமே கிடையாது. நன்மை இல்லாத ஒரு விஷயம் கொடுக்கும்போது எவ்வளோ தீமையான விஷயத்தை உருவாக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எங்கள் அப்பா ஒருத்தர் வந்து குடிச்சிட்டே இருக்கார், அவரெல்லாம் நல்லா தான் இருக்கார், ஆனால் அவரை யாரும் 50 வயசில் பார்க்குறதில்ல. 50 வயதில் அவரோட கல்லீரல் பழுதாகி வயிறு வீங்கி ரத்த வாந்தி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜிஹெச்சில். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இள வயதில் குடிக்கிறதுல வந்து நிறைய பேரில் பிஞ்ச் ட்ரிங்க் நான் வாரம் ஒரு நாள் தான் குடிப்பேன் டாக்டர், இல்லை என்றைக்காவது ஒரு ஃபங்க்ஷன் தான் குடிப்பேன். அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸும் உங்கள் லிவரை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஒவ்வொருவருடைய லிவர் எந்த அளவு இந்த டாக்ஸினை எதிர்நோக்குன்றது யாருக்கும் தெரியாது. அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் குடித்தவங்களுக்குமே லிவர் ரொம்ப டேமேஜ் ஆகி லிவர் சிரோசிஸ் வரலாம், நிறைய குடிக்கிறவங்களுக்கு லேட்டாகவும் வரலாம். ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். இது லிவரை மட்டும் பாதிக்கலை, ஒவ்வொரு செல்லையும் பாதிக்குது. ஒன்று ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி, குழந்தையின்மை உருவாகுது. ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தியை பழுதாக்குது. விந்தணுக்கள் உற்பத்திக்கான ஹார்மோன் அந்த பிட்யூட்டரி கொனடல் ஆக்சிஸ் ஹார்மோன்ஸை பழுதாக்கி குழந்தையின்மை உருவாக்குது. அதனால தான் குடிப்பழக்கம்
கண்டிப்பாக ஆண் விந்தணுக்கள் குறைபாடு வரும். அது மட்டுமல்ல, ஒரு செல்லில் உள்ள மைட்டோசிஸ் மியோசிஸ்ன்ற செல்லுலர் உருவாக்கம் டிஎன்ஏ இதனை பழுதாக்கி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் உருவாகுது. பெண்களுடைய செல்ஸில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கி அந்த செல்லுடைய கருத்தரிக்கும் திறனையே பாதிக்கிறது. ஸோ குழந்தையின்மை எல்லா ஸ்டேஜஸ்லையும் ஹார்மோன், கருமுட்டைகள், விந்தணுக்கள் மற்றும் உறவு கொள்றதுல பிரச்சனைகள், இந்த மாதிரி பல ப்ராப்ளத்தை உருவாக்குது. அந்த ஹார்மோன் மெட்டபாலிசம் ஆண்களுக்கு மாறுதலாகி பெண்கள் ஹார்மோன் ஆணுக்கு அதிகமாகுது குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு. இதனால் பல தீமைகள் உருவாகுது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ நாள் ஆகணும் நான் நிறுத்துறதுக்கு, எப்போ எனக்கு குழந்தை பேர் பெற முடியும்? இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், அக்கேஷனலாக குடிக்கிறவராக இருந்தாலும் கொஞ்சம் குடிக்கிறவங்களாக இருந்தாலும் குறைந்தது 6 மாதம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும். பெண்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் இம்மீடியட்டாக. இந்த ஸ்டாப் பண்ணால் தான் அதோட லெவல் குறைஞ்சி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களோட விந்தணுக்களுடைய பாதிப்பு குறைவாகி இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அக்கேஷனலாக இடையில குடித்தா கூட இந்த ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக குழந்தை பேர் வேணுங்கிறவங்க, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். வேறு எதாவது நான் எடுத்து அந்த டீடாக்ஸிஃபை பண்ணிடலாமா டாக்டர், இப்படி ஒரு நிறைய ஐடிபிபி கேட்பாங்க. டீடாக்சிஃபிகேஷன் ட்ரிங்க்ஸ்க்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணி நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல வெஜிடபிள்ஸ், ஃபோலிக் ஆசிட், மல்டிவிட்டமின்ஸ் இதெல்லாம் எடுத்து உங்கள் லிவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகலாம். இதுக்குன்னு குறிப்பிட்ட எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ ட்ரிங்கிங் உங்கள் உடலில் எல்லா செல்ஸையும் பாதிக்கும். செல்லுடைய மைட்டோகாண்ட்ரியா, அதாவது ஒரு செல்லுடைய அதனுடைய எனர்ஜி கொடுக்குறதே மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியா பாதிக்கிறது இந்த ஆல்கஹாலில் இருக்க அசிட்டால்டிஹைட். ஸோ செல்லுடைய மெட்டபாலிசம், செல்லுடைய வளர்ச்சி, செல்லுடைய செயல்பாட்டு திறன் எல்லா செல்ஸையும் பாதிக்கிறது. குறிப்பாக குழந்தையின்மை உருவாகிறது, லிவர் செல் பழுதாகி லிவர் ஃபெயிலியர் ஆகி ரத்த வாந்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்று கவனிக்கிற நேயர் உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் குடிப்பதை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பதை, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் குடிப்பழக்கத்தை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் செய்வோம். சங்கீதம் 147 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே பெண்கள் ஆண்டவரே மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோமே. அதனால் வரும் பக்க விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லி ஆண்டவரே மருத்துவர் அருமையாக விளக்கம் கொடுத்தார்களே கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தகப்பனே, நீர் அந்த பிள்ளைகளோடு பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகள் இந்த நாட்களிலே அநேக படித்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மது பழக்கத்தை விளையாட்டாக மிகவும் அடிமைகளாகி இருக்கிறாங்களே கர்த்தாவே. அந்த பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை நீர் தொட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போதை பொருளுக்கு யார் யார் அடிமையாக இருக்கிறார்களோ இந்த நிமிஷத்திலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவ மிஷனரி அலையன்ஸை உருவாக்கிய ஏபி சிம்சன் என்பவர் தேவனாகிய கர்த்தர் ஹீரோயின்களை உருவாக்குகிறார் என்றும் தேவையின் போது தேவைக்கு தக்க சமயத்தில் தேவையான இடத்தில் அவர்களை பொருத்தி விடுகிறார் என்றும் கூறுகிறார். நாம் பார்க்க போகும் பெண்ணை குறிப்பிட்டுள்ள வேத புஸ்தகம் சரித்திரத்தின் ஒவ்வொரு நிலைகளிலும் தேவன் தன் வாக்குத்தத்தங்களை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை குறிப்பிடுகிறது. வேதாகமத்தில் பெண்கள் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ள 2 புத்தகங்களில் எஸ்தரும் ஒன்று. 10 அதிகாரத்திலும் எஸ்தரின் பலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்புத்தகத்தில் தேவனுடைய பெயர் ஓரிடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவனுடைய வழிநடத்துதலை திட்டவட்டமாக நாம் காணலாம். தன் ஜனங்களை மீட்க திறப்பிலே நின்று செயல்பட்டு வெற்றி கண்ட ஒரு பெண்ணை குறித்து பார்க்க இருக்கிறோம். வேதாகமம் கூறும் டாப் 10 ஹீரோயின்களில் இவரும் ஒருவர். இவரை எஸ்தர் புஸ்தகத்தின் முக்கிய பாத்திரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பெண்தான் எஸ்தர். எஸ்தர் புத்தகம் அவளை குறித்தும் அவளது கீழ்ப்படிதலை குறித்தும் தன் ஜனங்களை காப்பாற்ற திறப்பிலே நின்றதையும் வெற்றி பெற்றதையும் குறிப்பிடுகிறது. சாதாரண மக்களை
அசாதாரணமான வகையில் தேவன் தன் திட்டங்களை நிறைவேற்ற எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ பிரசன்னம் வழிநடத்தும் சக்தியாக செயல்பட்டு எஸ்தரை ராணியாக்கி யூத மக்களை பாதுகாத்ததை நாம் காண முடிகிறது. தேவன் தான் தெரிந்தெடுத்த மக்களுக்காக தான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற எஸ்தரை ஒரு கருவியாக பயன்படுத்தியதை எஸ்தரின் புஸ்தகம் விளக்கி காட்டுகிறது. முதலாவது எஸ்தரை குறித்து. பெற்றோரை இழந்த யாரும் அறியாத அனாதையாக அகதியாக பெர்சியா தேசத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஒரு யூத சிறு பெண் ஒரு பேரரசின் ராணியானதை எஸ்தரின் புஸ்தகம் கூறுகிறது. எஸ்தரின் தைரியத்தையும் துரிதமாக முடிவெடுக்கும் திறமையையும் பெர்சியா தேசம் முழுவதும் உள்ள யூத குலத்தை அழிவிலிருந்து காப்பாற்றி காலத்தால் அழிக்க முடியாத பெயரை பெற்று ஒரு ஹீரோயினாக எழுந்து நிற்பதை இப்புத்தகம் கூறுகிறது. எஸ்தரின் அழகும் தைரியமும் புத்திசாலித்தனமும் தன்னடக்கமும் தன்னல தியாகமும் கலந்த தனிநபர். வேதாகம பெண்களுள் ராணி என்றழைக்கப்பட தகுதி வாய்ந்தவள் எஸ்தர். பெயரில் மாத்திரமல்ல, உள்ளத்திலும் செயல்பாட்டிலும் அவள் ராணிதான். எஸ்தர் என்ற பெயர் வேதாகமத்தில் 56 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அளவு வேறு எந்த பெண்ணின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. எஸ்தரின் பெயர் எஸ்தர் புத்தகத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பின் 600 ஆண்டுகளுக்கு முன் எரேமியாவோடு கூட சிறைப்பிடிக்கப்பட்டு சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயோடு பாபிலோன் அழைத்து செல்லப்பட்டாள். அதன் பின் பாபிலோன் பெர்சியாவோடு இணைக்கப்பட்டது. இவள் பெர்சிய ராஜ்ய நகரமான சூசானில் வசித்த அபிகாயிலின் மகள் என்று வேத அறிஞர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவள். சவுல் ராஜாவின் வம்சத்தை சார்ந்த கீஸ் என்பவரின் மகனான அபிகாயிலின் மகள் என்ற எஸ்தர் என்றும் கூறுகிறார்கள். அவளது பெர்சிய பெயர் எஸ்தர். எஸ்தர் என்றால் நட்சத்திரம் அல்லது நல்ல எதிர்காலம் என்று அர்த்தம். எஸ்தரை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, சந்தோஷத்தின் நட்சத்திரமாக மற்றும் நட்சத்திர கூட்டத்தில் மேம்பட்ட நட்சத்திரம் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். வான மண்டலத்தின் காலை நட்சத்திரம் என்ற பொருளையும் தரும். எஸ்தர் தன் யூத மக்களுக்கு எல்லாவுமாக ஜொலிக்கிறாள். அவளது எபிரேய பெயர் அத்சால். அத்சால் என்றால் மிர்டில் என்று அர்த்தம். மிர்டில் என்பது வாசனையான இலைகளுடன் நட்சத்திர வடிவ வெள்ளை பூக்களை உடைய ஒரு வகை மரம். நட்சத்திர கூட்டத்தில் பிரகாசமாய் ஒளிரும் நட்சத்திரத்தை போன்ற எபிரேய பெண்கள் மத்தியில் எஸ்தர் இருந்தாள். மிக அழகிய வேதாகம பெண்கள் 4வரில் எஸ்தரும் ஒருவர். மற்றவர்கள் சாரா, ராகாப், அபிகாயில். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடைசி பெண் எஸ்தர். வேதாகம புத்தகத்தை வாசித்தோம் என்றால் தேவன் எகிப்தில் யோசேப்பையும், பாபிலோனில் எசேக்கியல் தானியேலையும், சூசானில் நெகேமியாவையும், பெர்சிய தேசத்தில் எஸ்தரையும் தான் தெரிந்தெடுத்த மக்களுக்காக வைத்திருந்ததை நாம் காணலாம். வேதாகமத்தில் நமது இந்திய தேசத்தை குறித்து சொல்லும் ஒரே புஸ்தகம் எஸ்தர். பெர்சிய தேசம் இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரை பரவியிருந்தது. பெர்சியா 20 நிர்வாக பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. 20 பிரதேசங்களும் 127 நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் என்ற சொல் பழைய ஏற்பாட்டில் 92 முறையும் எஸ்தர் புத்தகத்தில் 53 முறையும் காணப்படுகிறது. சூசா அரண்மனையில் மொர்தெகாய் என்ற யூதன் ஒருவன் இருந்தான். மொர்தெகாயின் பெயர் 58 முறையும் அவன் யூதன் என்று 7 முறையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூசான் நகரத்தின் பெயர் 21 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. சூசான் தற்போதைய ஈரான் நாட்டில் உள்ளது. அந்நாட்களில் பெர்சிய ராஜ்யம் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. பெர்சிய ராஜ்யத்தின் மேன்மை விளங்கும் பொருட்டு 180 நாட்கள் விருந்து நடைபெற்றது. வேதத்தில் காணப்படும் மிக நீளமான அதிக நாட்கள் நடைபெற்ற விருந்து. பெர்சிய மேத்திய தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் கலந்து கொண்டனர். பெரியோர் முதல் சிறியோர் வரை சமஸ்த ஜனங்களுக்கும் கடைசி 7 நாட்கள் விருந்து செய்தனர். விருந்துகள் எஸ்தர் புத்தகத்தில் முக்கிய இடத்தை வகிக்கிறது. 10 விருந்துகள் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக திட்டங்களும் சதிகளும் சூழ்ச்சிகளும் இவ்விருந்து வேளைகளில் திட்டமிடப்பட்டன. இரண்டாவதாக எஸ்தர் ராணியாக காரணம் என்ன என்பதை பார்ப்போம். எஸ்தர் 1:10 விருந்து நடந்து கொண்டிருக்கும் 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வரும்படி தன் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். இது தன் ராணியிடம் ராஜா கேட்கக்கூடாத வழக்கமில்லாத வேண்டுகோள். ராணி வஸ்தி தன் கணவனான ராஜாவின் கட்டளைக்கு வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டாள்.
இதனால் கோபமடைந்த ராஜா ராணி வஸ்தியை சிங்காசனத்திலிருந்து நீக்கி போட்டான். இச்சூழ்நிலை எஸ்தரை அரண்மனைக்கு அழைத்து வந்தது. எஸ்தரது கதை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் உள்ள யோசேப்பின் கதையை ஒத்துள்ளது. இரு கதைகளிலும் தனி நபரது வீரம், தைரியம், புத்திசாலித்தனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு கதைகளிலும் அந்நிய பேரரசர்களால் யூதர்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தனர். யோசேப்பும் எஸ்தரும் தங்கள் மக்களின் தேசத்தின் இரட்சிப்பிற்கு காரணமானவர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவகரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தியதை நாம் காண முடிகிறது. மூன்றாவதாக எஸ்தர் மொர்தெகாயின் உறவு. மொர்தெகாய் எருசலேமிலிருந்து சூசாவிற்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார். மொர்தெகாயின் தகப்பனுடைய சகோதரன் எஸ்தரின் தகப்பன். எஸ்தரின் தாயும் தகப்பனும் இறந்து போனதால் அவள் அனாதை ஆனாள். மொர்தெகாய்க்கு எஸ்தரின் பேரில் அதிக அன்பு இருந்ததால் அவளை தன் சொந்த மகளாக எடுத்து வளர்த்து வந்தான். தன்னை பேணி வளர்த்த தகப்பன் மொர்தெகாயை நேசித்து உண்மை உள்ளவளாயிருந்தாள். நான்காவதாக எஸ்தரின் கீழ்ப்படிதல். எஸ்தர் எப்பொழுதும் தகப்பன் போன்றிருந்த மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிதலுள்ள மகளாயிருந்தாள். ராஜாவுக்காக கன்னிப் பெண்கள் தேடப்படும் போது அப்போட்டியில் கலந்து கொள்ள எஸ்தரை மொர்தெகாய் அரண்மனைக்கு அழைத்து வந்தான். பெர்சியா தேசத்தில் 127 நாடுகளிலிருந்து பெண்கள் வரவழைக்கப்பட்டு கன்னிப் பெண்கள் தேர்வு நடத்தப்பட்டது. வேதாகமத்தில் காணப்படும் ஒரே ஒரு அழகு போட்டி. இதில் எஸ்தர் போட்டியாளராக கலந்து கொண்டாள். மொர்தெகாய் சொல்ல வேண்டாம் என்றதால் எஸ்தர் தன் குலத்தையும் பூர்வீகத்தையும் குறித்து ஒருவருக்கும் அறிவிக்காது மொர்தெகாயின் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருந்தாள். மனிதர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது தங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க விரும்புகிறதில்லை. ஆனால் ராணியான பின் கூட எஸ்தர் தன்னை காப்பாற்றி வளர்த்த மொர்தெகாயை நேசித்து கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ளவளாயிருந்தாள். யூதர்களது நிலைமை மோசமடைந்த வேளையிலும் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்து நின்றாள். அவளது கீழ்ப்படிதலை குறித்து எஸ்தர் 2:20 கூறுகிறது. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு வளர்ந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஐந்தாவதாக தன்னை காணும் எல்லார் கண்களிலும் தயை பெற்றவளாயிருந்தாள். எஸ்தர் 2:7 எஸ்தர் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு தனிப்பட்ட அழகை உடையவளாயிருந்தாள். எஸ்தர் 2:9 அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தர் 2:17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ராஜா எஸ்தரை முதல் முறையாக பார்க்கும்போதே அவளது சரீர அழகிற்கு அடிமையானான். அவளது தனித்தன்மையும் நன்னடத்தையும் அவளது அழகை மேம்படுத்தி காட்டியது. அகாஸ்வேரு எஸ்தரை தன் ராணியாக தெரிந்தெடுக்க வைத்தது. ஆறாவதாக எஸ்தர் ரகசியங்களை காத்தாள். மொர்தெகாயும் எஸ்தரும் தங்களது பூர்வீகத்தையும் குலத்தையும் அறிவிக்காது மௌனமாயிருந்தார்கள். மொர்தெகாய் முதலில் தங்களது பாதுகாப்பை கருதி பூர்வீகத்தை சொல்ல வேண்டாம் என்று எண்ணி இருந்திருக்கலாம். யூதர்களை உயிரோடு வைப்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. அதற்காக தேவன் அவர்களை உபயோகித்தார். ராஜாவால் தெரிந்தெடுக்கப்பட்டு ராணியான பின் கூட தான் ஒரு யூத பெண் என்பதை வெளிப்படுத்தவில்லை. யூதரை காக்கும் வேலையை தொடங்கும் வரை தன் குலத்தையும் பூர்வீகத்தையும் எஸ்தர் வெளிப்படுத்தவில்லை. தனது வாக்குறுதியை தக்க வைத்துக் கொள்வதில் அவள் மிகவும் உறுதியாக இருந்தாள். தன்னை பேணி வளர்த்த தகப்பன் மொர்தெகாய் சொல் கேட்டு இணைந்து செயல்பட்டாள். இட்ஸ் அ டீம் ஒர்க். இதில் நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களது அடித்தளமாக காணப்பட்டது. இருவருக்கும் ஒரே பொது விருப்பம், அது யூதர்களின் விடுதலை மாத்திரமே. சுயத்தை இருவருமே நாடவில்லை. இன்று நாம் எஸ்தரை குறித்தும் எஸ்தர் ராணியாக என்ன காரணம் என்பதையும் எஸ்தர் மொர்தெகாய் உறவினை குறித்தும் எஸ்தரின் கீழ்ப்படிதல், தன்னை காணும் எல்லோரிடமும் தயை பெற்றவள் மற்றும் எஸ்தர் ரகசியத்தை காத்தாள் என்னும் 6 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் காணத் தவறாதீர்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எஸ்தரை குறித்து 6 குறிப்புகளை தியானிக்க கிருபை பாராட்டினீர். நன்றி ஐயா. தாய் தகப்பன் இல்லாத அச்சிறுபெண்ணிற்கு
தேவரே, நீர் தாயும் தகப்பனுமாயிருந்து மொர்தெகாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெற்று வளர உதவி செய்தீர். நன்றி ஐயா. தனது அழகினால் அவள் பெரிய ராணியாக உருவெடுக்க நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்களாகிய நாங்களும் எஸ்தரை போன்று நற்குணங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று இந்த வேளையிலே கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.